அருட்பெரும் ஜோதி துணை. அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா, ரெய்கி பற்றி தான். ரெய்கி, REIKI. ரெய்கி அப்படின்னா என்ன? சிலருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. ரெய்கின்னா என்ன ஃபுட்டுங்க அப்படின்னு கேட்டவங்க கூட இருக்காங்க. ரெய்கின்னா என்னங்க அது ஒரு மருத்துவ கலையா, தற்காப்பு கலையா அப்படின்னும் கேட்பாங்க. இல்லைங்க, ரெய்கி அப்படின்னா அது ஒரு அற்புதமான வாழ்க்கை கலை. இன்றைக்கி நீங்கள் இதை கற்றுக்க முடியும், கற்றுக்கலாம் வாங்க. அதாவது ஜப்பான் மொழியில் ரெய் அப்படின்னா பிரபஞ்சம், கி அப்படின்னா சக்தி, ரெய்கி அப்படின்னா பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறாங்க. இது ஜப்பான் நாட்டில் ஒரு ஞானி இந்த கலையை உருவாக்கியிருக்காரு. இது உலகம் ஃபுல்லாக பல வருடங்களாக பயன்பாட்டில் இருக்குது. நிறைய பேர் பயன்படுத்தி இதன் மூலமாக நிறைய பிரபஞ்ச சக்தியை, இறை ஆற்றலை தனக்குள் வாங்கி மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறாங்க, தானும் நன்மை அடைகிறாங்க. இந்த பிரபஞ்ச சக்தி ஆங்கிலத்தில் யூனிவர்சல் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கலையை நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் இதை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். நான் நேரடியாக தான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருந்தேன். குறைஞ்சது ஒரு 500 பேருக்கு மேலே கற்றுக் கொடுத்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி யூடியூப் மூலமாக மக்கள் பயனடையட்டும், இது யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பயனடையட்டும் அப்படின்னு யூடியூப்பில் போட்டுடுறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் இது. இதுக்கு தேவை விடாமுயற்சி, தினமும் இதை செய்யணுன்ற ஒரு அக்கறை, ஆர்வம், இது மேலே ஒரு நம்பிக்கை, இதனால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்ற ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அப்போ தான் இதை நம்மளுக்கு மேன்மேலும் நன்மை தரும். சரி, இதில் எத்தனை நிலைகள் இருக்குது, எவ்வளோ இதை முழுசாக கற்றுக்க முடியுமா அப்படின்னா, இது ஒரு பெரிய கலை. ஆனால் இது ஒன்று ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளுக்கு பயன் தருது. முதல் நிலை மட்டும்தான் இப்போ இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அந்த முதல் நிலை மட்டுமே நம்ம வாழ்க்கைக்கே போதுமானாலும் போதும். நம்ம மனசு தான் காரணம். இந்த முதல் நிலையை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இந்த முதல் நிலையை மற்றவங்களுக்கு சொல்லியும் தரலாம். அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இதை சொல்லிக் கொடுக்க நீங்களும் ஒரு மாஸ்டர் ஆகிடுவீங்க. இதில் இன்னும் நிறைய மேல்நிலைகள் இருக்குது. அதை நீங்கள் தேடினீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய ரகசியம் இல்லை. நீங்கள் இதில் மாஸ்டர் ஆகணுன்னாக்கா நீங்கள் எல்லாரும் சொல்லித்தரணும், அவ்வளோதான். இந்த முதல் நிலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, இன்று முதல் இதை நீங்கள் செய்யலாம். முதல் நாள் இன்றைக்கி விட்டுருங்க, நாளை காலையில் இதை ஆரம்பிங்க. இந்த பதிவு நீங்கள் எப்போ படிக்கிறீங்களோ அதுக்கு மறுநாள் காலையில் நீங்கள் ஆரம்பிங்க. விடிகாலில் செய்கிறது நல்லது, ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த முதல் நிலையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். ஒரே நாளில் மாறிடுமா? கிடையாது. தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வரணும். சில பேருக்கு சில வாரங்களிலேயே மாற்றங்கள் தெரியுது, சில பேருக்கு சில மாதங்கள் ஆகுது, சில பேருக்கு சில வருடங்கள் கூட ஆகும். ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும் என்பது நிச்சயம். இதை உருவாக்கியவர் இதுக்கு ஏன் இந்த பிரபஞ்ச சக்தின்னு பேர் வச்சார் அப்படின்னா, கடவுள் சக்தி அப்படின்னு சொன்னால் உலகம் ஃபுல்லாக ஒரு 800 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. அந்த 800 கோடி பேரும் ஒரே கடவுளை கும்பிட்றாங்களா அப்படின்னா இல்லை. அவங்கவுங்க ஒரு மதம் உருவாக்கி அதுக்கு ஒரு கடவுள்னு வச்சுட்டாங்க. அந்த கடவுளுடைய சக்தி, அந்த கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சண்டை வரும். அந்த சண்டை வரக்கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு சக்தி பிரபஞ்ச சக்தி அப்படின்னு இவர் பேர் வச்சுருக்காரு. இது இறை சக்தி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதை நம்ம அவங்க சொன்ன பிரபஞ்ச சக்தின்ற பேர்லேயே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் வாங்க ஆரம்பிப்போம். காலையில் எழுந்ததும், அதாவது நாளை காலையில் நீங்கள் எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தூங்கி எழுந்தவுடனே காலை கடங்கள்லாம் முடிச்சுட்டு இரு கைகளை உயரே தூக்கி, உள்ளங்கைகளை மூடக்கூடாது, திறந்து வைக்கணும். கண்களை மூடிக்குங்க.
முதல் 3 நாட்கள் மட்டும் ஒரு ப்ரேயர் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். 4வது நாள்லேருந்து வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அதை சொல்ல தேவையில்லை. அப்போ என்ன சொல்லலாம் அதையும் இப்போ சொல்லிடுறேன். முதல் 3 நாட்கள் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பிரபஞ்ச சக்தியே, இது நாள் வரை நான் உன்னை உணரவில்லை. இந்த நொடியில் நான் உன்னை உணர்ந்து விட்டேன். இனி நான் வேறு, நீ வேறு அல்ல. நான் உன்னோடு கலந்து விட்டேன். இனி என் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வையும், அதாவது எது நடந்தாலும், அது நன்மை தந்தாலும் கஷ்டம் கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நீ அறிவாய். அதனால் எது நடந்தாலும் அவை அனைத்தும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து, அதையே நினைத்து கொண்டிருக்காமல் எப்போதும் நடுநிலையில் என் மனதை நான் வைத்துக்கொள்வேன். இனி அனைத்தையும் உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன். உலக உயிர்கள் அனைத்தும் நலமுடன் வாழ உன் அருளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கணும். ஒரு 3 நாள் காலையில் மட்டும் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். 4வது நாள்லேருந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அதே மாதிரி 2 கைகளை மேலே தூக்கிட்டு, பிரபஞ்ச ஆற்றலே, உன்னை வணங்குகிறேன். நீ வேறு அல்ல, நான் வேறு அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூட வேண்டாம். மனசை நினச்சிட்டு அந்த யூனிவர்சல் பவர் 2 கையில் நீங்கள் முதல் 3 நாள்லேயும் இந்த வேலையை செய்யணும். அதாவது கைகளை தூக்கி 2 கைகள் வழியாக பிரபஞ்ச ஆற்றலை வாங்கி நமது தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நிலைக்கு அதை கொடுத்து, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலை, கழுத்து, மார்பு, வயிறு, தொடைகள், கால்கள், பாதம் வரையும் அந்த கைகள் வழியாக நம்ம உடம்புல அந்த எனர்ஜி, அந்த சக்தியை நம்ம பாஸ் பண்ணணும். நம்ம உடம்புக்கு நம்மளே கொடுத்துக்கணும். மற்றவங்க நம்ம ஆசீர்வதிக்கும் போது எப்படி கையை அசைக்கிறோம், அது மாதிரி நம்ம உடம்பை பார்த்து நம்மளே 2 கைகளால் கைகளை காட்டி ஆசீர்வதித்துக்கொள்வது போல் அந்த சக்தியை வாங்கி நம்ம உடம்பு கொடுத்துக்கணும். அவ்வளோதான். இது முதல் 3 நாட்களும் செய்ய வேண்டும். அடுத்து 4வது நாட்கள் முதல் வாழ்க்கை முழுவதையும் இந்த பிரபஞ்ச சக்தியை நினைத்து நாம் 1 நிமிஷம்தான் ஆகும். 1 நிமிஷத்துக்கு மேலே ஆக போகிறது கிடையாது. 1 நிமிஷம்தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இறையாற்றல் சக்தி நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும். நீங்கள் கேட்குற அனைத்து கேள்விகளும், நீங்கள் தேடும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் எல்லாமே நன்மையாக இருக்க வேண்டும். நம் மனசாட்சிக்கு தெரிந்து யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நாமும் நன்மை அடைய வேண்டும், இந்த பிரபஞ்சமும் நன்மை அடைய வேண்டும் என்று நாம் மனதால் நினைக்க வேண்டும். நினைத்து நாம் செய்யும் எல்லா செயல்களுமே வாழ்க்கையில் மேன்மேலும் உயரும், நன்மை தரும். இது உண்மை உண்மை உண்மை. நாம் வாழ்வில் மன வலிமை பெற்று உயர்ந்த ஆன்மாவாக மாற வேண்டும். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.